show yourself as an utmost compassionate human being, but it is not the actual truth that you really got enlightened through your wisdom or through your love and affection. The people who are all living in this world currently, I am saying the current scenario, you people are saying I have more compassion and more love towards other people, but can you really say that I am showing my love and compassion to my family first? Can you answer that? See, your partner, which means your wife or your husband, is working for you for 24/7, 365 days, completely in the thinking of you, in the thoughts of you. For that person itself, you couldn't show your love and affection. Am I right? Then where will you go and show your affection and love? See, your partner is coming all the way to help you in every way, like washing the clothes, cleaning the vessels, helping something. If you are in the lust field, she is giving herself completely to you as a sex. She gave birth to your babies, she is taking care of your babies. Still you couldn't show the love to your partner. Is it good? கட்டின பொண்டாட்டிகிட்டே காதல் காட்ட முடியல, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிகிட்ட காதல் காட்டி என்ன பண்றது? வெளிப்படையா பேசுற, மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. கட்டின பொண்டாட்டி மேல காதல் வர மாட்டேங்குது, எதிர்த்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி மேல எப்படி காதல் வருது உங்களுக்கு? அப்படியே காதல் வந்தாலும் அது எங்க கொண்டு போகும்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணையும் பிடிக்காம போயிடும் உங்களுக்கு. எதிர்த்து வீட்டுக்காரனோட பொண்டாட்டி என்ன ஔவையாரா, கல்பனா சாவ்லாவா, அன்னை தெரசாவா, ஆண்டாளா? சொல்லுங்க. அப்ப அவங்களும் அதே செல்ஃபிஷ்னஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப உங்க பொண்டாட்டியை பிடிக்கல, ஏன் பிடிக்கல? செல்ஃபிஷா இருக்கலாம். நீ யாருப்பா, நீ பெரிய செல்ஃப்லெஸ் பர்சனா? அதுக்கு பதில் இருக்காதுங்க. நீ செல்ஃபிஷ். இன்னொருத்தர் மனைவியை பாக்குறீங்க, இன்னொருத்தர் கணவனை பாக்குறீங்க. அவங்க செல்ஃபிஷா இருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? புரியுதா? புரியுதா? புரியலையா? இன்னைக்கு இது அழகா தெரியும், நாளைக்கு அது அழகா தெரியும், நாளைக்கு இன்னும் பக்கத்து வீடு இன்னும் அழகா தெரியும், நாளைக்கு எதிர்த்து வீடு அழகா தெரியும், அப்புறம் அந்த ஏரியால கடைசி தெருவில் கடைசி வீட்டில் இருக்கிறது அழகா தெரியும். இது நிற்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? எப்படி நிற்கும்? ஐ ஸ்பீக்கிங் வெரி ஃப்ராங்க்லி. இங்க கட்டுப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் கட்டுப்படுத்தும். நீ இங்கேயே கட்டுப்படுத்தல. மனம் பறந்து விரிந்து செல்கிறது. பார்க்குற இடத்துல எல்லாம் மனம் அலைபாயுது. எனர்ஜி போகுமா, எனர்ஜி வருமா? இதான் மனசை கட்டுன்றான். மனசை கட்டலனா உங்கள் உடல் போய் உறவு செய்யவில்லை என்றாலும் மனம் உடல் உறவு வைத்திரும், படார்னு போகும். அந்த மனம் உடல் உறவு இன்னொரு பார்ட்னர் கிட்ட வச்சிருச்சுன்னா முடிஞ்சு. நீங்க பிசிக்கலி டச் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. உங்க வேவ் லென்த் அவங்க வேவ் லென்த் கனெக்ட் ஆயிடும். யார சிந்தனையில மனசுல விஷுவலா நினைக்கிறீங்களோ அவங்களோட வேவ் லென்த்ல கான்சியஸ்னஸ்ல கனெக்ட் ஆயிருவீங்க. யாரோட கான்சியஸ்னஸ்ல கனெக்ட் ஆகுறீங்களோ அவர்களுடைய நன்மை தீமை ரெண்டு பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். இதனாலதான் இறை சிந்தனையிலேயே இருங்கன்றாங்க. புரியுதா? ஏன்? இறை சிந்தனையில இருக்கும்போதுதான் கான்சியஸ்னஸ் தெளிவா இருக்கும். பொண்டாட்டி பிள்ளைங்களோட சிந்தனையோ, புருஷன் பொண்டாட்டி சிந்தனையோ, இல்ல வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸோட சிந்தனையிலயோ இருந்தீங்கன்னா அவங்களோட கான்சியஸ்னஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணும். விச் மீன்ஸ் அவங்களுடைய கர்மாவை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள். தேவையாது, அவசியமாகுது. ஊர் மேல போற மாரியாத்தா எம் மேல வந்து ஏறாத்தா, இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. வேலியில போற ஓனான் அது பாட்டு விட்டீங்கன்னா போயிடும். ஓனா 5 நிமிஷத்துல விட்டீங்கன்னா வேற எங்கேயாவது போயிடும். அதை பிடிச்சி ரொம்ப கியூட்டா இருக்குன்னு தூக்கி வேட்டிக்குள்ள விட்டுறீங்க. அப்புறம் என்னங்க குத்துது, என்னங்க குறையுது, என்னங்க கடிக்குது. ஏன்டா டேய், வேலியில போற ஓனானா விட்டுருந்தா அதுவே போயிருக்கும். அதை தூக்கி இப்ப வேட்டிக்குள்ள விட்டுட்டு குத்துது, குறையுது, வலிக்குது, கஷ்டமா இருக்கு. ஏத்துக்க முடியுதா உங்களால? இதைத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஊராம் பஞ்சாயத்தெல்லாம் இழுத்து தலையில போட்டுக்க வேண்டியது. கண்ட கருமாந்திரத்துக்கெல்லாம் போய் சண்டை போட வேண்டியது. ஏன்? புரிதல் இல்லை. ஏன் சண்டை போடுறீங்க? ஏதோ ஒரு தேவை, அது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகல, அதனால சண்டை போடுறீங்க. அங்க தேவையும் இல்லை, அதுல எனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகலனால பிரச்சனை இல்லை. இப்ப வேலை செஞ்சு பாருங்க, இப்ப நீங்க கடவுள் ஆயிட்டீங்க. தன்னுயிர் தானர பெற்றானே ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் அப்படின்னா என்ன? திருவள்ளுவர் சொல்றார், தான் தனக்கு என்கின்ற அகங்காரம் நீங்கிய ஒருவனை இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளாகவே பார்க்கும். இந்த செகண்ட் செஷனோட
இப்போ டேக் ஹோம் பாயிண்ட் இப்போ நான் சொல்ல போறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்து பரஞ்சோதி வந்து ஒரு 15 நிமிடம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இப்போ இந்த டேக் ஹோம் பாயிண்ட் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா, பொய்க்கருணையில் இறைவன் வரமாட்டார், மெய்க்கருணையில் இறைவன் வருவார். என்ன புரிஞ்சுது? பொய்க்கருணையில் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு உண்மையா இருங்க, நீங்களே ஏமாத்தாதீங்கன்னு அர்த்தம். நீங்க இங்க என்ன தப்பு பண்றேன், இன்னும் என்ன தப்பு பண்றேன், இன்னும் என்ன தப்பு பண்றேன், இப்படி போகணும், இப்படி போனீங்கன்னா தான் ஃபைன் டியூன் பண்ண முடியும். இன்னும் மாத்தணும் போல, இன்னும் மாத்தணும், நான் கரெக்டா தான் இருக்கேன், நான் கரெக்டா தான் இருக்கேன்னு நீங்க குரோ ஆவீங்களா? இதனாலதான் எவன் ஒருவன் மெய்க்கருணையில் இருக்கிறானோ இறைவன் 100% அவனுக்கு அனைத்து அருளாசிகளையும் வழங்குகின்றார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. புரிஞ்சுதா நான் சொன்னது? ஃபர்ஸ்ட், எதிர்பார்க்காதீங்க, தேவைகளை குறைச்சுக்கோங்க. செகண்ட், கருணை மிகவும் அவசியமானது. இல்லைன்னா பவர் இருந்தாலும் மதிப்பு இருக்காது. பவரே இல்லைனாலும் குணம் இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு இருக்கும். அந்த குணத்தை வளர்த்துக் கொள்பவன் தெய்வமாகிறான்.